வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த பாகிஸ்தானுக்கு என்னடா ஆச்சு? சும்மா இருந்த சிங்கத்தை யாரோ சொரிஞ்சு விட்ட மாதிரி வந்து பொளந்தாங்க பாருங்க. இனிமேல் பட்டு எவனா பாகிஸ்தான் பத்தி பேசுவீங்களா அப்படின்ட்டு. இதுதான்டா பாகிஸ்தானு. நம்ம போன மேட்ச் முடிஞ்ச உடனே சொன்னோம், கண்டிப்பா தே வில் கம்பேக், ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பேக் இன்னைக்கு கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா, அந்த கம்பேக் எப்படி இருக்குன்னா, நாங்கள் கம்பேக் கொடுத்தா எப்படி கொடுப்போம்னு பார்த்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண மாதிரி இருந்தது. வெரி குட் வின் பை பாகிஸ்தான். வெரி குட் வின் பை பாகிஸ்தான். டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் எடுத்தாங்க. ஸோ நியூசிலாந்து ஒன்றும் குறைவெல்லாம் ரன்னு ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அற்புதமான ரன், 204 ரன்னு. அதை விடலாம் எவ்வளோ எடுக்கிறது? 20 ஓவரில் 204 ரன்னு. ஆனால் என்னென்னா, அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 19.5 ஓவரில் ஒரு பால் மட்டும் மீது இருக்குது 20 ஓவருக்கு. 204 ரன்களுக்கு எடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 94 ரன்னு எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், 213. அடுத்து கேப்டன் பிரேஸ்வெல் வந்து 18 பாலில் 31 ரன்னு. இஸ்ரோதி வந்து ஒரு 10 ரன்னு. பட் 204 ரன்னு சாத்துன்னு சாத்தி எடுத்திருக்கிறாங்க. ஹாரிஸ் ரவுஃப் அவரோட பாணியில் 3 விக்கெட்டை கைப்பற்றி இருக்காரு. சஹின் ஷா அப்ரிடி வந்து 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. அபர் அகமது வந்து 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு பாகிஸ்தான் அணி தரப்புக்காக. பட் ஒரு நல்ல ஸ்கோரு. ஆனால் நியூசிலாந்தால் டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆனால் உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு வந்து நிச்சயமான ஒரு பூஸ்டிங் வின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய போட்டிகள் வந்து அவங்களுக்கு அன்லக்கியாக அமைஞ்சிடுச்சு. அவங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் வராமல் போயிடுச்சு. அவங்க நல்லா விளையாடினாலும் கூட அவங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் வரல. ஸோ இந்த போட்டியோட ரிசல்ட் கண்டிப்பாக அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவங்க டீமுக்குள்ளார ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தான் வந்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. முகமது ஹாரிஸ் வந்து விக்கெட் கீப்பர் 41 ரன் எடுத்திருக்காரு 20 பாலில். 4 பவுண்ட்ரி, 3 சிக்ஸ். ஸ்ட்ரைக் ரேட்டு 205. ஹசன் நவாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல் வந்து ஓடி போயிட்டாரு. என்னடா யாரா நீங்கள்லாம் இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. 45 பாலில் 105 ரன்னு, 7 சிக்ஸ், 10 பவுண்ட்ரி. ஸ்ட்ரைக் ரேட் 233. கேப்டனோட இன்னிங்ஸை விளையாடிட்டாரு. 51 ரன்னு நாட் அவுட்டு, 31 பந்தில் 6 பவுண்ட்ரி, 2 சிக்ஸு. ஸோ 16 ஓவர் மட்டும்தான் அவங்க விளாண்டாங்க. இன்னொரு 100 ரன் எடுத்திருந்தா கூட நாங்கள் பொழப்போம் அப்படின்ற மாதிரி அடிச்சுருக்கிறாங்க இன்னைக்கு. 207 ரன்கள், ஒரு விக்கெட்டை மட்டுமே இருந்திருக்காங்க 16 ஓவரில். ஸ்ட்ரைக் என்ன ரன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12.94ன்ற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஓவருக்கு 13 ரன் ஓட விட்டுருக்குறாங்க. எல்லாரையும் சாத்துன்னு சாத்தி எடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு அற்புதமான போட்டி. பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். மச் நீடட் ஒன் ஃபார் பாகிஸ்தான். டெஃபினட்டாக அவங்களோட கமிட்மெண்ட்டு, அவங்க வந்து கொஞ்சம் அன்லக்கி. நிச்சயமாக நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு அன்லக்கி, மழை, அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களால சரியாக பண்ண முடியல. பட் வெரி குட் கம்பேக் ஃப்ரம் பாகிஸ்தான். இது வந்து நிச்சயமாக அடுத்த இந்த சீரியஸை வந்து இவங்க வந்து இன்னும் லைவில் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி மூலம் ஒருவேளை அடுத்து வரும் போட்டிகளில் வந்து பாகிஸ்தான் அணி வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக இங்கேருந்து அவங்க அடுத்து இன்னும் இரண்டு போட்டிகளை வெற்றி பெற்றாங்கன்னா 3-2ன்னு சொல்லிட்டு வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆக்லாண்டில் நடந்த இந்த போட்டியில் வந்து ஒரு பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் தான் விளாண்டாங்க. அதை வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. நீங்கள் அந்த பவுலிங் எடுக்கும்போதே அவர் கேப்டன் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் அடிங்கடா, நாங்கள் இன்றைக்கி புலகிறோண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் பண்ணாங்க, வச்சு செஞ்சாங்க. ஸோ சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க. உண்மையிலே பாகிஸ்தான் அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியோட ப்ரீவியூவை வந்து நாம் போடுறோம். 23ஆம் தேதி இருக்குது அடுத்தது. நாளைக்கு வந்து என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் நாம் போடலாம். நன்றி, வணக்கம்.